ஹோட்டல் வசந்தம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஊறுகாய், கத்திரிக்காய் போட்ட காய், கூட்டு, கோஸ் பொரியல், பாயசம், அப்பளம், சாதம், காரக்குழம்பு. 120 ரூபாய். இது சப்பாத்தி இல்லாமல் இது 120 ரூபாய். ரொம்ப காஸ்ட்லி. வேறு எதுவுமே ஹோட்டல் இல்லை இங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்டில். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. இதெல்லாம் பெங்களூரில் எனக்கு கிடைக்கிறது இல்லை. டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. வெயிடெல்லாம் செம்ம ரூடு, ரொம்ப ரூடு. காய் இல்லை, காரக்குழம்புலையும் காய் இல்லை. அப்பளமும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுலையும் 120 ருபீஸு. அப்பளமும் எக்ஸ்ட்ரா இல்லை. 120 ரூபாய் சாப்பாடு. பழைய பில்லு கொடுத்தாங்க, புதுசாக பில்லு கொடுங்கன்னு சொன்னேன். அப்புறமா கரெக்டாக புது பில் கொடுத்தாங்க. எனக்கு என்னவோ அதிர்ஷ்டமே இல்லை மதுரையில் சைவ சாப்பாடு இருந்தால் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, ஹோம்லி மீல்ஸ் மாதிரி. சரி, பெரிய இது மாட்டுத்தாவணி ஆரப்பள்ளியம் பஸ் ஸ்டாண்ட் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு சைவ சாப்பாடு நான் இங்கே வந்தேன். அந்த ரோஸ் மில்க் குடிச்சிட்டு சும்மா தற்செயல கேட்டால் ஒரு பையன் வந்துட்டு வசந்தம் போங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணினே இருந்தாங்க. ஆட்டோக்காரங்கெல்லாம் வந்துட்டு அந்த இன்னொரு பக்கத்தில் இருந்த ஹோட்டல் பேர் சொன்னாங்க. சரி போகலான்னு பார்த்துட்டு அம்மா வசந்தம் போனேன். வேர்ஸ்ட் சாப்பாடு. 120 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா அப்பளம் கொடுக்கல, குழம்பு அப்புறமா காரக்குழம்பு ரெண்டுத்துலையும் காய் கொடுக்கவே இல்லை. ரொம்ப மனசுக்கே ஒரு மாதிரி பேஜாராக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்தாவே நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா பெங்களூரில் கிடைக்கிறது எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு. வீட்டு சாப்பாடும் இல்லை, நான் வண்டியாக இருக்கிறது. அது இல்லாத இது வெளியிலும் தமிழ் சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. இங்கே வந்து இப்படி மோசம் பண்ணாங்க. அது வந்து டூரிஸ்ட் இடம். பக்கத்துலேயே இன்னொரு கன்னடா குடும்பம் உட்காந்தாங்க. அவங்களும் அதே சொல்லியிருந்தாங்க, என்ன இப்படி இருக்குது சாப்பாடுன்னு சொல்லிட்டு. டூரிஸ்ட் ஹோட்டல்னு சொல்லிட்டு அவங்க வர டூரிஸ்ட் எல்லாம் மோசம் பண்ணி அனுப்புகிறாங்க. உங்களுக்கு என்ன நல்ல மெஸ்ஸு தெரிஞ்சிச்சுன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மதுரையில் வந்தப்போ ட்ரை பண்ணுறேன். நான் ரொம்ப மனசுக்கு பேஜாராக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. கொடுக்குற சாப்பாடும் நல்லா இல்லை, பரவாயில்ல, அது எப்படியோ பொறுத்துக்கலாம். ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. எல்லோரும் டூரிஸ்ட் தானே, இன்னொரு வாட்டி வரமாட்டாங்க எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு.